ஹலோ கைஸ், இது ஒரு சிங்கிள் வீடியோ, ஒரே வீடியோ, டோட்டல் க்ளோஸ் அப்படிங்கிற வீடியோ தான் இது. எல்ஐசி ஏஓக்கான டிஸ்கிரிப்டிவ் வீடியோ. ஸோ டிஸ்கிரிப்டிவ் வந்துட்டு இங்கே இட் இஸ் குவாலிஃபையிங். என் வேலை இப்போது ஒன்று தான். என்னது? 10 மார்க்கு மேலே எடுக்கணும், அவ்வளோதான். 10 மார்க் மேலே எடுக்கணும். எனக்கு இந்த குவாலிஃபையிங்னு வைக்கும்போது ஒரு டேஞ்சர் இருக்குது பார்த்துக்கிடுங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு குவாலிஃபையிங் தானே, பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு விட்டுருவாப்புல. கடைசியில் பரீட்சையில் நம்மளை இவன் வச்சு செஞ்சுருவான். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம விடக்கூடாது. நல்லா கஷ்டப்பட்டு மெயின்ஸ் வரைக்கும் வந்திருக்கோங்க எல்ஐசிலாம். இந்த டைமில் டிஸ்கிரிப்டிவ்னால நம்ம செக்ஷனல் போச்சுன்னு ஆகக்கூடாது, ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். அதனால் இது கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் டைம் கொடுத்து தெளிவாக அந்த கிளாஸை பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய டெஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாமே இங்கே சொல்லியிருக்கோம். ஆல் மெயின்ஸ் கோர்ஸ், ஆல் இங்கிலீஷ் பிளானு, அப்புறம் பேங்கிங் கோர்ஸ் மொத்தமாக சேர்த்து இருக்குது. ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சேர்த்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குது. இதில் ஒரு 100+ வீடியோஸ் கிட்ட வந்துட்டு இங்கிலீஷ்க்கு நம்ம இதில் இந்த ஆர்சி வீடியோலாம் தான் அப்லோடு பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவல் மெயின்ஸ் கோர்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம வாங்கிடலாம். இது நம்ம புக்ஸு எல்லாமே இருக்குது. எப்போவுமே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கும், பெய்டு பேட்சஸ் எதுனாலும் கம்யூனிகேஷனுக்காக. ஸோ வாங்கினோடனே நீங்கள் ரிசிப்ட் வந்துட்டு இந்த டெலிகிராம் ஐடிக்கு ஷேர் பண்ணிக்கிடுங்க. இது நம்மளுடைய டீட்டெயில்ஸு. சரி, டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கிடுங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 25 மார்க்ஸுக்கு 30 மினிட்ஸுக்கு 30 நிமிஷத்துக்குள்ளே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 4 இயர் அட்டன் பண்ணணும். அதான் பிரச்சனையே எனக்கு. 4 டாபிக்ஸ் அட்டன் பண்ணணும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிபிஓ மெயின்ஸில் இந்த பேட்டர்ன் தான் இருந்துச்சு. ஸோ இவங்களும் பேட்டர்னை மாற்றிட்டாங்க. இனிமேல் லெட்டர் ரைட்டிங் கிடையாது, நம்மளுக்கு இமெயில் ரைட்டிங். இமெயில்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்ட் ரிப்போர்ட்ஸு, சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரெசஸ் ரைட்டிங். 4ல் ஃபஸ்ட்டு எது பண்ணணும், செகண்ட் எது பண்ணணும், எது ஸ்கோரிங் ஏரியா, எது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இமெயில் அண்ட் ப்ரெசஸ் ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். இமெயில் அண்ட் ப்ரெசஸ் ரைட்டிங் 15 மினிட்ஸ்க்குள்ளே இதை முடிக்கணும். இமெயில் ரைட்டிங்கும் சரி, ப்ரெசஸ் ரைட்டிங்கும் சரி, 15 மினிட்ஸுக்குள்ளே இதை முடிக்கணும். சரியா? அப்போ தான் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸுக்கு 15 மினிட்ஸ் கொடுக்கலாம். இது நீங்கள் 15 மினிட்ஸ் நினச்சிங்கன்னா தான் ஒரு 20 நிமிஷத்தில் முடியும். நீங்கள் 20 நிமிஷம் நினச்சிங்கன்னா 25 நிமிஷத்தில் முடியும். இது அங்கே போயிட்டு நல்ல டைம் இழுத்துரும். சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சரியா? ஃபஸ்ட்டு இமெயில் முடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் ப்ரெசஸுக்கு போக போகிறோம். சரியா? ஒரு இமெயில் ரைட்டிங் ஒரு இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே, இமெயில் வந்துட்டு கொடுக்காங்க அப்படின்னாலே இட் இஸ் எ லெட்டர் ஃபார்மேட் தான். இது ஒன்றும் தனியாக வேறு அப்படிலாம் கிடையாது. லெட்டருடைய ஃபார்மேட் தான். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒரு ரீஜனல் மேனேஜருக்கு எழுதுகிறோம், கிளைம் செட்டில்மெண்ட் வந்துட்டு லேட் ஆகுது சிஸ்டம் அப்கிரேட்னால. பாருங்கள், எல்லாமே அவன் கொடுத்துட்டான். டிலே இன் கிளைம் செட்டில்மெண்ட். என்ன ரீசன் சொல்லணும், சொல்லியாச்சு. சிஸ்டம் அப்கிரேட். யாருக்கு எழுதணும்? ரீஜனல் மேனேஜருக்கு. எங்கேருந்து எழுதணும்? ஏன் பிரான்ச்சில் இருந்து. ஸோ நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்போது நான் மெயில் எழுதணும். சரியா? இதுதான் ஆக்சுவல் லெட்டர் ரைட்டிங்கை விட இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் நிறைய மெயில்ஸ் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஜெக்ட் போடுறோம் பாருங்கள், எதை பற்றி எழுதுகிறோம் அதான் சப்ஜெக்ட். வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வேர்ட்ஸுக்கு +or-5. 150 வேர்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 145 வேர்டில் இருந்து 155 வேர்டு வரைக்கும் எழுதிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் எழுதணும். சரியா? ஸோ இமெயில் ரைட்டிங்னு எடுத்துட்டிங்கன்னா சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் சப்ஜெக்ட். அடுத்தது டியர் சார் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெஸ்பெக்டட் சார். ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ரெஸ்பெக்டட் சார் போடுங்க. சரியா? ரெஸ்பெக்டட் சார். இது ஃபிக்ஸடான லைன். திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ தட். கிளைம் செட்டில்மெண்ட் வந்து டிலே ஆகிடுச்சு. ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வளோ டேட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம், நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டோம். வி ரிக்ரெட் த இன்கன்வீனியன்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிறத இன்ஃபார்ம் பண்ணணும்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய லைன். சரியா? இதுதான் நாம் யூஸ் பண்ண வேண்டிய லைன். இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு டிலே ஆகிறது சிஸ்டம் அப்கிரேட்னால தான். ஸோ நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு சொல்லிட்டோம், உடனே செட்டில்மெண்ட்டு பண்ணிடுவோம் சிஸ்டம் வந்த உடனேயே. நீங்கள் எங்கள் பிரான்ச் பெர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணும்போது இதை மைண்டில் வச்சுக்கிடுங்க. டிலே ஆகிடுச்சுன்னு எங்களுக்கு மார்க்கை குறைச்சிடாதீங்க. சிஸ்டம் அப்கிரேட்னால தான் டிலே ஆகிடுச்சு, எங்கள் பிரச்சனைனாலும் டிலே ஆகலை. ஸோ கொஞ்சம் இதை கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு வாங்கன்னுக்காங்க. இன்கன்வீனியன்ஸை ரிக்ரெட் பண்ணுறோம், அப்ரிஷியேட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். எந்த மாதிரி ஒரு என்னுடைய ஃபெயிலியர், ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபெயிலியர், ஏடிஎம் ஒர்க் ஆகலை, இல்லை இந்த மாதிரி கிளைம் செட்டில்மெண்ட் லேட் ஆகிடுச்சு,
இல்லை நான் என்னுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ண டிலே ஆயிடுச்சு, அப்படி என்ன இருந்துச்சுனாலும் we regret the inconvenience and appreciate your understanding. சரியா? இந்த லைனை சேர்த்துறோம். நான் அவனை ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்க சொல்கிறேன், சொல்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? ஸ்டெப் எடுக்க சொல்கிறேன். ஸ்டெப் எடுக்க சொல்லும்போது நான் அதை எப்படி எழுதணும்? நான் ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க சொல்கிறேன், எப்படி எழுதணும் அப்படின்னா, we would, பாருங்க நீங்கள் தான் எழுதுறீங்க, எந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க பாருங்க, வி, நாங்கள் ஏன்னா பிரான்ச்சுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் எழுதுவேன். என்னுடைய பர்சனல் மெயில் வந்துச்சுன்னா அது ஓகே. நான் பர்சனலாக தனியாக லீவ் எழுதணும், நான் வந்துட்டு என் மேனேஜருக்கு லீவ் லெட்டர் எழுதணும் அப்படின்னா அது வேறு. பட் நான் என்னுடைய ஆஃபீஸுக்கு, என்னுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸுக்கு நான் எழுதணும், என் பேங்க் சார்பாக எழுதணும்னா ஆல்வேஸ் ப்ரிஃபர் விங்கிற வார்த்தை. சரியா? ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வந்தது, மறந்துட்டே இருங்க. இது வந்துட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த வார்த்தை எழுதுவோம். we would highly be thankful if you we would be thankful கூட போதும். we would be thankful if you could take the necessary, thankful இல்லை grateful, ஓகே எதனாலும் ஓகே, grateful. if you could take the necessary steps at the earliest. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? we would be grateful இல்லை we would be thankful if you could take the necessary steps at the earliest. எதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம்னா, அவங்கள ஏதோ ஸ்டெப் எடுக்க சொல்கிறோம், அவங்கள ஏதோ எங்களுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுங்கள், இல்லை எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய லைன் we would be thankful if you could take the necessary steps at the earliest. we regret the inconvenience and appreciate understandingனா என் சைடில் ஏதோ ஃபால்ட்டு, ஏதோ மிஸ்டேக்கு, ஏதோ டிலே அப்படின்னா இந்த லைன், இது அவங்களுடைய ரெக்வெஸ்ட், அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று கேட்குறோம், ஏதோ ஒன்று பண்ணித்தாங்கன்னு கேட்குறோன்னா இப்படி தான் முடிக்கணும். எப்படி நீங்கள் இமெயில் வந்துச்சுனாலும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும். திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு டியர் சார், ரெஸ்பெக்டட் சார், அதுக்கப்புறம் இது. சரி, எப்போவுமே சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் சல்யூட்டேஷன் வரணும். சப்ஜெக்ட் எழுதிட்டு டியர் சார், ரெஸ்பெக்டட் சார் போட்டு திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ தட்னு போட்டு முடிச்சுடுங்க. ஃபைனலாக ரிகார்ட்ஸு, இது ஏஓ எக்ஸாம் அப்படிங்கும்போது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எல்ஐசி -- YYY பிரான்ச்னு போடணும். லக்னோ பிரான்ச்லாம் கிடையாது, YYY பிரான்ச். யா சரி, இது வந்து கொடுத்துருவாங்களா சார்? ரிகார்ட்ஸ் XYZ அப்படிங்கிறது கொடுத்துருவாங்களா சார்? சில நேரம் கொடுக்கலாம், சில நேரம் கொடுக்காமல் இருக்கலாம். இப்போ இங்கே UR XXXன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்கள் ரிகார்ட்ஸில் போயிட்டு XYZன்னு அடிக்கக்கூடாது. ரிகார்ட்ஸுக்கு அப்புறம் உங்கள் பேர் தான் வரணும். அவனே UR XXXன்னு கொடுத்துட்டான்னா நான் XXX தான் போடணும். சரியா? வேற போடக்கூடாது. அப்போது லெட்டர் ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். சப்ஜெக்ட்டு டியர் சார் போட்டு 4 லைன் அடிச்சிட்டிங்கன்னா, ரிகார்ட்ஸை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடும். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கணக்கில் வச்சுக்கிடுங்க. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை போட்டுருங்க. நடுவில் இங்கே பாருங்களேன், எந்தெந்த பாயிண்டில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். சிஸ்டம் அப்கிரேட் மட்டும் தான் இருக்குது. அப்டேட் இந்த தேதிக்குள்ளே வரும். கஸ்டமர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். செட்டில்மெண்ட் உடனே பண்ணிடுவோம். உங்களோட ரிவ்யூவில் இதை கணக்கில் எடுக்காதீங்க. கைண்ட்லி கன்சிடர் திஸ் ஒயில் ரிவ்யூவிங் பிரான்ச் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ இந்த பாயிண்டில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம அங்கே வந்து யோசிக்க முடியாது. இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு போனால் தான் உண்டு. ஸோ எந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ரீஜனல் மேனேஜர்கிட்ட ஏதோ ஒரு ரெக்வெஸ்ட்டு கேட்குறீங்க, டிலே இன் கிளைம் செட்டில்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு டிலேயோ ஏதோ ஒன்று அவங்கள்ட்ட நம்மளுடைய ஃபெயிலியர்னால், நம்மளுடைய டிலேனால் நம்ம அவங்கள்ட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறோன்னா இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ சார் எங்கள்கிட்ட கொஞ்சம் இந்த பிரச்சனையாகிடுச்சு அப்படின்னா இந்த லைனையுமே யூஸ் பண்ணலாம். பிரான்ச் பெர்ஃபார்மன்ஸில் தயவு செஞ்சு இதை கன்சிடர் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இது ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்.
நம்மளுக்கு 10 மார்க்குக்கு ஒரு ஓரளவுக்கான ஒரு ஐடியா கிடச்சிரும். இது ஃபஸ்ட்டு எழுதி முடிக்கணும். 2வது போர்ட் ரைட்டிங்லாம் இருக்கட்டும், பின்னாடி பார்ப்போம். ப்ரெசிஸ் ரைட்டிங். ப்ரெசிஸ்னாலே 1/3. ரஃப் டிராஃப்ட், ஃபார் டிராஃப்ட்னு ஸ்கூலில் எழுதியிருப்போம். ப்ரெசிஸ் ரைட்டிங்னாலே 1/3ங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்கங்க. பேராகிராஃபை நல்லா வாசிங்க. வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ரெசிஸ் ரைட்டிங்னா டைட்டில் எழுதணும். சரியா? ஓரளவுக்கு புரியும் உங்களுக்கு. பட் கொஞ்சம் இந்த டீட்டெயிலாக புரிஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஈஸியாக இருக்கும். இன்சூரன்ஸ் முக்கியம், இது பண்ணணும் அப்படிங்காங்க. இன்சூரன்ஸ் வந்துட்டு ஃபண்டை மொபைலைஸ் பண்ணணும், அது இது இந்த கதையில் சொல்கிறாங்க. அப்போ இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இங்கே வந்து இந்த பேசேஜ் ஸ்டேட்ஸ் செட் அப்படிலாம் எழுதக்கூடாது. டேரெக்டாக இதை சுருக்கி எழுதணும், அவ்வளோதான். இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது, அது வந்து நேஷ்னல் க்ரோத்துக்கும் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் அவேர்னஸ் இல்லை, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி பண்ணணும், அவ்வளோதான். அப்போது இது இவ்வளோ பெருசாக இருக்கிறத சுருக்கி என்னுடைய ஓன் சென்டென்சஸில், சார் அதில் இருக்கிற வார்த்தைகள் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதில் இருக்கிற வார்த்தைகளை 100% யூஸ் பண்ணணும் இன்ஃபேக்ட். பட் நீங்கள் எழுதுறது ஓன் சென்டென்சஸில் எழுதணும். அது 240 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது 80 வேர்ட்ஸும் முடிக்கணும். அது நம்பர் ஆஃப் வேர்ட் கவுண்ட்டு ப்ரெசிஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1/3 தான் போடணும். டைட்டில் போடாமல் விட்டிங்கன்னா சாப்டரை க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. டைட்டில் கண்டிப்பாக போட வேண்டும். டைட்டில் போடாமல் ஸ்கிப் அடிக்க முடியாது. சரியா? மார்க்கு உருவிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இது ரெண்டையும் ஒரு 15 மினிட்ஸில் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஓகே கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ரெண்டுலேயும் 3 மார்க்குன்னு போட்டால் கூட எனக்கு 6 மார்க் வந்துடும். மீதி இருக்க அட்டன் பண்ணி நான் 10க்கு மேலே ஏற்றிடலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய எய்ம் இப்போது 15 மார்க் வைங்க. நீங்கள் 12 மார்க்லாம் வந்தீங்கன்னா 8 மார்க் 7 மார்க்னு நின்றோம். 15 to 20 தான் என் எய்ம்னு நினச்சி வைங்க. எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடுங்க. இப்போது எதையுமே கம்ப்ளீட்டாக விடாதீங்க. சரி, இதில் எனக்கு லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் இருக்குது, 2 அட்டன் பண்ணணும், இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் லாக் ஆகிடும். 2லையுமே கொஞ்சம் பாதியாவது போட்டு விடுங்க. ஏன்னா 1ல் முழுசாக போடுறதை விட 2 பிடிச்சு போட்டால் கூட உங்களுக்கு நல்ல மார்க் வர வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண வேண்டியது இமெயில், செகண்டு ப்ரெசிஸ், 2வதாக ப்ரெசிஸ், அடுத்தது சிச்சுவேஷன் பேஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸு. சிச்சுவேஷன் பேஸ்ட் அனாலிசிஸ்னால் இப்படி தான் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வரும், ஒரு பிரச்சனை வரும், அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஸ்டெப்ஸு சொல்லணும். செவரல் கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் த ப்ரீமியம் ரெசிப்ட்ஸ் ஆர் நாட் அப்டேட்டட் இன் தி ஆன்லைன் போர்ட்டல். சரி, ஆன்லைன் போர்ட்டலில் ப்ரீமியம் ரெசிப்ட்ஸ் அப்டேட் ஆகலை. இதெல்லாம் ஒரு எல்லாமே பாருங்களேன், ஏஓ அப்படிங்கும்போது அதில் இருக்கிற இஷ்யூஸு ப்ராப்ளம்ஸாக தான் வரும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். சரியா? ஆன்லைன் போர்ட்டலில் அப்டேட் பண்ணல ப்ரீமியம் ரெசிப்ட்ஸு, அதுக்கான சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணிவிட்டு மெஷர்ஸ் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த வார்த்தைகளை பார்த்து வச்சுக்கிடுங்க, ரொம்ப முக்கியம். என்னது? சிச்சுவேஷன், காஸ், இம்பேக்ட், ஸ்டெப்ஸ் டு அட்ரஸ், கன்க்ளூஷன். சிச்சுவேஷன், இம்பேக்ட், சரி, சிச்சுவேஷன், காஸ், இம்பேக்ட், ஸ்டெப்ஸ் டு அட்ரஸ் அண்ட் கன்க்ளூஷன். சரியா? ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் கொடுத்துக்கிற சிச்சுவேஷன் அப்படியே எழுதிட வேண்டியதான். அடுத்தது அதுக்கான காஸ் நம்ம தான் யோசிக்கணும். ப்ரீமியம் பேமெண்ட்ஸ் ஆன்லைனில் வரலங்கும் போது நம்மளுடைய போர்ட்டலில் ப்ராப்ளம் இருக்குது, சிஸ்டம் டவுன் டைமில் இருக்குது, பேக்கெண்டு டேட்டா வந்துட்டு டிலேயாக சின்க்ரனைஸ்னால் அது நம்ம ஆஃப்லைனில் பண்ணுறதும் ஆன்லைனில் பண்ணுறதும் ஒன்றா நடக்கணும், ஒரே மாதிரி எடுக்கணும். ஸோ அந்த சின்க்ரனைஸ் ஆகிறதுக்கு டிலே ஆகுது. ஆன்லைன் பேமெண்ட் ரெக்கன்சிலியேஷனில் எரர் இருக்குது. இதெல்லாம் எப்படி தெரியும் எனக்கு? இதெல்லாம் இந்த விஷயங்களை பற்றி ஐடியா இருந்துச்சுன்னா தான் என்னால் எழுத முடியும். ஐயா, இப்போ காசு வந்துட்டு சார் ஒரே காசாக எழுதாதீங்க, ஒரு 2-3 காசு எழுத பாருங்கள். எல்லாமே இப்படி தான். காசு, இம்பேக்ட், ஸ்டெப்ஸ் டு அட்ரஸ் எல்லாமே நீங்கள் 2-3 சென்டென்சஸ் எழுதணும். சிச்சுவேஷன் அனாலிசிஸ்க்கும் போது வெறும் பிரச்சனை, ப்ராப்ளம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி நான் தான் யோசித்து இது இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு எழுதணும். சரியா? எந்த ஒரு இது வந்துச்சுனாலும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். ரெப்புடேஷன் பாதிக்கப்படுது, பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ரெப்புடேஷன் பாதிக்கப்படுது. சரியா? கஸ்டமர் பயப்படுறாங்க, இது பிரித்து கூட எழுதலாம். கஸ்டமர் ஆங்ஸைட்டி ஒரு பாயிண்ட் எழுதலாம். லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இன் தி ஆர்கனைசேஷன் எழுதலாம். இப்போ சிச்சுவேஷன்னா அவன் கொடுத்துருக்க சிச்சுவேஷன் எழுதுகிறேன், காசுனா இதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்குன்னு எழுதுகிறேன். அடுத்தது இம்பேக்ட், எந்த அளவுக்கு இது என்னைய பாதிக்கும் அப்படிங்கிறத எழுதுகிறேன். அடுத்தது தான் ஸ்டெப்ஸ் டு அட்ரஸ். சரியா?
என்னது கேசஸை அஃபெக்ட் பண்ண கேசஸை பார்க்கணும், மேனுவலாக அப்டேட் பண்ணுங்கள். ஐடி டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம்னா ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள், ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லை மேனேஜர் லெவலுக்கு இல்லை சர்க்கிள் லெவலுக்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு போகிறது. இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸ் டு அட்ரஸ் சொல்லலாம். சரியா? ஹெல்ப் கேட்குறது அதாவது மற்ற பிரான்ச்லேயோ இல்லை நம்மளுடைய ஹெட் பிரான்ச்லேயோ ஹெல்ப் கேட்குறது கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். சரியா? ஒரு பிரச்சனை வந்துட்டு மக்களுக்கு இதெல்லாம் இது என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கும்போது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, ஸ்டெப்ஸ் டு அட்ரஸில் கண்டிப்பாக அது வரும். கஸ்டமருடைய எப்போவுமே ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது சொல்யூஷன் இஸ் டு கிரியேட் கான்டாக்ட். ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுனாலே சொல்யூஷன் பேசிக்காக என்னென்னா கான்டாக்ட். ஒன்று இப்போ இவங்களுக்கும் எனக்கும் சண்டை அப்படின்னா இவங்க கூட நான் கான்டாக்ட் வச்சு சரி இது இப்படி தான் இது சரி பண்ணிடலாம் இப்படிங்கிறத சொல்லணும். இல்லை அப்படின்னா எனக்கும் இவங்களுக்கு பிரச்சனைங்கும் போது ஒன்று இவங்கள்ட்ட நான் என் கான்டாக்டை ஏற்படுத்தணும், இல்லைன்னா ஹையர் அத்தாரிட்டிஸ்ட்டை என் பிரச்சனையை கொண்டு போகணும், இல்லை இதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட என் பிரச்சனையை கொண்டு போகணும். அப்போ நான் கான்டாக்ட் ஏற்படுத்தணும். எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை, எனக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு இஷ்யூனாலே எங்கள் 2 பேருக்குள்ளே வச்சா சொல்யூஷன் வராது. ஒன்று நான் மேலே கொண்டு போகணும், இல்லை அவங்கள்ட்டையாவது இது பிரச்சனைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரெக்கன்சிலியேஷன் ப்ராசஸ் ரெகுலராக மானிட்டர் பண்ணணுங்கிறாங்க, ஐடிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இது ஒரு ஐடி பிரச்சனை, ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கும்போது என்னுடைய வெப்சைட் இஷ்யூ. ஸோ ஐடி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், மக்களுக்கு ஒரு மனது உறுதி ஏற்படுத்துறதுக்கு இல்லை அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கு இமெயில் கம்யூனிகேஷன் பண்ணணும். அஃபெக்டட் ஏரியாஸை மேனுவலாக செக் பண்ணணும், மேனுவல் செக்கிங். ஏன்னா ஆன்லைனில் பிரச்சனைங்கும் போது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, மேனுவல் செக்கிங் தான் போகணும். மேனுவல் செக்கிங் போகணும். கன்க்ளூஷன் வந்துட்டு இஷ்யூவை சரி பண்ணுறதுனால கஸ்டமர் கான்ஃபிடென்ஸ் திருப்பி வந்துடுது. அப்போ என் ஆக்சுவல் என்ன இம்பேக்டோ, என் இம்பேக்ட் இருக்குல்ல, என் இம்பேக்டை தான் ஆப்போசிட்டாக நான் கன்க்ளூஷனில் எழுதணும். சரியா? இம்பேக்ட்னா என்ன பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுடைய ஆப்போசிட் தான் எங்கே வரும் அப்படின்னா கன்க்ளூஷனில் வரும். இங்கே கஸ்டமருடைய நம்பிக்கை பாதிக்கப்படுது, கஸ்டமர் நம்ப மாட்டேங்கிறாங்க, கஸ்டமர் பயப்படுறாங்க, அப்படியே மாற்றி கன்க்ளூஷனில் எழுதிட்டா போதும். சரியா? ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் கொடுத்தது எழுதிக்கிறீங்க, காசஸ் அதுக்கான காரணம் கண்டுபிடிங்க. இம்பேக்ட்னா இது எப்படி பாதிப்புகள் ஏற்படுத்துது, இம்பேக்ட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். சரியா? இது அப்படியே மாற்றி எழுதுறதுக்கு தான் என்னதுன்னா கன்க்ளூஷன். ஸ்டெப்ஸ் டு அட்ரஸ் வந்துட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா எப்போவுமே பாசிட்டிவ் ஸ்டெப்ஸ். என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். பிரச்சனையை சரி பண்ண எல்லாத்துக்கும் ஒரு 2 பாயிண்ட் போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு மார்க் வரும். இது வந்துட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு குவிக் திங்கிங் எபிலிட்டி இருக்கா, அவங்களால ஒரு பிரச்சனையை அனலைஸ் பண்ண முடியுதா, உங்களால் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம்க்கான காஸ் வேற எங்கேயோ இருக்கலாம், அதை கண்டுபிடிக்க முடியுதா, அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, ஐடென்டிஃபை பண்ணி இம்பேக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்யூஷன் சொல்லணும். ஆர்டர் முக்கியம், இம்பேக்டை வச்சு தான் சொல்யூஷன் வருங்க. சரியா? இம்பேக்டை வச்சு தான் சொல்யூஷன் வரும். இம்பேக்ட் அண்ட் காஸ், இம்பேக்ட் மட்டும் இல்லை இம்பேக்டையும் காசையும் வச்சு தான் சொல்யூஷன் சொல்ல முடியும். என்ன காரணம் கண்டுபிடிச்சா தான் என்ன சொல்யூஷன் வர முடியும், எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தா தான் என்னையால் சொல்யூஷனுக்கு மூவ் பண்ண முடியும். அப்போது இந்த ஆர்டர் மிஸ் ஆகிடக்கூடாது. காஸ் அண்ட் இம்பேக்டை வச்சு சொல்யூஷன் போடுங்க, இம்பேக்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறத கன்க்ளூஷனில் போடுங்க. சரியா? 3 முடிச்சிட்டோம். இமெயில் முடிச்சாச்சு. இமெயில் ஃபஸ்ட்டு ப்ரிசிஸ், அப்புறம் அதுக்கப்புறம் சிச்சுவேஷனல் அனாலிசிஸ்க்கு அப்புறம் ரிப்போர்ட்டு சிச்சுவேஷன் அனாலிசிஸ் மாற்றிக்கலாம். ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று கொடுத்துருவாங்க. இதில் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இது பேசிக்காக மினிட்ஸ். ஒரு மீட்டிங்கோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் எழுதணும். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் கேம்ப்பு, ஏதோ ஒரு தேதி இதை போட்டு விட்ருங்க. இதோடைய அப்ஜெக்டிவ் என்னது, இது பண்ணது, கேம்பில் எத்தனை பேர் வந்தாங்க, சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்தாங்க, எது தீம், எது மோட்டோ, இதெல்லாம் நீங்களே அடிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. மக்களுடைய இந்த பாயிண்ட்லாம் எப்போயுமே சேர்த்துக்கிடுங்க. ஒரு ஈவெண்ட்டு இதுன்னா ஃபீட்பேக் வந்துட்டு பாசிட்டிவாக இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க, ஈவெண்ட்டை வந்துட்டு நியூஸ் மீடியா லோக்கல் நியூஸ் பேப்பர்லாம் பயங்கரமாக காமிச்சாங்க, ஈவெண்ட் ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு. அவ்வளோதான். இதை 2 பேராகிராஃபை எழுதுறது ஒரு பெட்டரான விஷயம். ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பற்றி ரிப்போர்ட்டுன்னு கேட்கும்போது இந்த ரிப்போர்ட்டை 2 பேராகிராஃபாக எழுதுறது நல்ல விஷயம். இது ஆட் பண்ணிக்கிடுங்க. பை பேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணலாம்.
பையின்னு இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுங்கள். டேரெக்டாக கடன்னு எழுதிடுறாங்க. இந்தா டைட்டில் போட்டுட்டு பை இதுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணணும். ஸ்ட்ரக்சரை போடுங்க, 10 மார்க் வந்துடும். ஸ்ட்ரக்சர் போடுங்க. ஸ்ட்ரக்சர்னா என்னது? இந்த இடத்துல சப்ஜெக்ட் டியர் சார், அதுக்கப்புறம் திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ தட், அப்புறம் வி ரெக்ரெட் த இன்கன்வீனியன்ஸு, ரிகார்ட்ஸு போட்டு இது போடுறது. ரெசிஸ்டர் ஸ்ட்ரக்சர் டைட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுறது. ஒரே பேராகிராஃப் தான் இருக்கணும் ரெசிஸ்ட் ரைட்டிங். சிச்சுவேஷன் பேஸ்ட் அனாலிசிஸ் என்னது? சிச்சுவேஷன், காஸ்ட், இம்பேக்ட், ஸ்டெப்ஸ் டு அட்ரஸ், கன்க்ளூஷன். வரிசை எழுதி எதுக்கப்புறம் எது வரும் அப்படிங்கிறத, எதை வச்சு எதை போடணுங்கிறதையும் ப்ராப்பராக போடுறது. ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பை யாருன்னு சொல்லிட்டு 2 பேராகிராஃபில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு, மீடியாவுக்கு இது எப்படி போச்சு, மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக வந்தால், யார் என்ன டாப்பிக்கில் பேசுனாங்க, அந்த கதைகளை ஃபுல்லாக போட்டுட்டு, இது எப்போ நடத்துனாங்க, ஏன் நடத்துனாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு, இதோடைய அப்ஜெக்டிவ், மோட்டோ, யார் வந்தாங்க, எப்படி கலந்துக்கிட்டாங்க, ஃபீட்பேக் பாசிட்டிவ், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சக்ஸஸ் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இது ஓகே. ஒரு 2 கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் எழுதி பழகிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இஃப் பாசிபிள் ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ்க்கு எழுதி பழகிடுங்க. உங்களுக்கு வந்துட்டு ப்ரெசிஸ் நம்ம அடிச்சு விட்றலாம், இமெயிலும் கட்டிடலாம். ரிப்போர்ட் அண்டு சிச்சுவேஷன் மட்டும் ஒரு 2 கொஸ்டின் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. சரியா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. டாட்டா.